கைஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிகினருக்கான வீடியோ. ஸோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்கான வீடியோ. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணும், நானும் ட்ரேட் பண்ணணும், நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்டேஜ்லாம் தாண்டி வரணும். மொத்தம் 4 ஸ்டேஜ் தான் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டேஜ் தாண்டி வரணும், உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும், ட்ரேட் எப்படி எடுக்கணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஓகே. ஸோ இங்கே எவ்வளோ ரிட்டர்ன் வரும், எவ்வளோ லாபம் கிடைக்கும், என்ன கிடைக்காது, எவ்வளோ லாஸ் ஆகும், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த வீடியோ வந்து கவர் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு செகண்டும் முக்கியம், டேக் நோட்ஸ், ஓகே. ஸோ வீடியோ முடிக்கும் டேக் நோட்ஸ். ஸோ வீடியோ எண்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாலேஜ் வந்துடும், ஓகே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா இவ்வளோ தான் போல அப்படின்ற மாதிரி நாலேஜ் வரும், ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட பேர் செந்தில்குமார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் இருக்கும். டீனேஜ் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்றது வந்து எங்களோட கம்யூனிட்டி தான். ஸோ எங்கிட்ட கேட்பாங்க, அது எப்படி சார் உங்களோட கம்யூனிட்டி இருக்க பீப்புள் மட்டும் ஸோ அவ்வளோ நீட்டாக அவ்வளோ டிசிப்ளின் வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எங்களோட டீச்சிங் எப்படி, அதுவும் இல்லாமல் நான் நிறையா பார்த்துட்டேன், ஓகே. ஸோ 6 இயர்ஸில் வந்து ஏகப்பட்ட லாஸாக இருக்கட்டும், இல்லை வேறு வேறு ட்ரேட்ஸு, வேறு வேறு எப்படி சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி, ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சு ஃபாரெக்ஸ் வரைக்கும் பண்ணிட்டோம். பட் எது பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்தா நம்மளோட கம்பெனியில் டீச் பண்ணிருக்கோம், ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஒரு நேம் எங்களுக்கு இருக்கும். ஸோ எங்களோட கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள் எல்லாமே வந்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவாங்க, ஓகே. ட்ரேடில் வந்து டிசிப்ளின் இருக்கும், அதிகமான ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டாங்க, ட்ரேட்ஸ் கரெக்டாக எடுப்பாங்க, கரெக்டான நேரத்தில் எடுப்பாங்க, கரெக்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, மந்த்லி டீசெண்டான ரிட்டர்ன் வந்து பண்ணுவாங்க, அவ்வளோதான். டெய்லி ப்ராஃபிட்லாம் இங்கே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். மந்த்லி நீங்கள் கொண்டு வர அமௌண்ட்டில் டீசெண்டாக ப்ராஃபிட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இப்படி தான் எங்களோட கம்யூனிட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன், ரைட். ஸோ இப்போ வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ பிகினராக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டேஜ்லாம் தாண்டி வர்ற மாதிரி இருக்கும், ஸோ என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம், ஓகே. ஸோ நீங்கள் பிகினராக உள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ நான் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, இது வந்து மிகப்பெரிய கொஸ்டின். நான் டேரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணவா, ஸ்டார்ட் பண்ணுறது மீன்ஸ் நான் ட்ரேட் பண்ணட்டுமா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, இல்லை ட்ரேட் பண்ணுறதா நான் என்ன ஆப்ஷன் பையிங் போவா, ஆப்ஷன் செல்லிங் போவா, இல்லை ஃபியூச்சர் போயிடவா, இல்லை இன்ட்ராடே பண்ணவா, இல்லை என்ன தான் பண்ணுறது, இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்டாக்ஸில் பண்ணவா, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணவா, இல்லை இண்டெக்ஸில் பண்ணவா. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ என்னோட சஜஷன், நான் என்னோட கம்யூனிட்டிக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் வித் இன்வெஸ்டிங். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா ஸ்டார்ட் வித் இன்வெஸ்டிங். ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸில் பண்ணவா, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணவா, இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணவா அப்படின்னா டூ வித் இண்டெக்ஸ், ஓகே. ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லெட் மீ ஷோ யூ. ஸோ நானும் வந்து மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், ஓகே. நான் ட்ரேடு தான் மோஸ்ட்டாக பண்ணுவேன், இன்வெஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்றக்காண்டி, ஓகே. ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, பட் இன்வெஸ்ட் வந்து நான் லைஃப்ல வந்து இருக்கணும், ஒரு தேவை அப்படின்றக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து நான் போடுறேன். என்ன அப்படின்னா நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், அவ்வளோதான். இந்த 2 மட்டும் போதுமானது. இது 2 மட்டும் போதுமா அப்படின்னா போதும், ஓகே. இப்போ நீங்கள் பிகினராக உள்ள வரீங்க அப்படின்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட நான் 532 ரூபா, ஐ மீன் இன்வெஸ்ட் அமௌண்ட் வந்து 7,700 ரூபா, இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 8,264 ரூபா. இது எத்தனை மாதம் ரிட்டர்ன் அப்படின்னா 4 மாதம் ரிட்டர்ன், ஓகே. ஸோ 4 மாதத்துல அந்த ரிட்டர்ன் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ்ன்ற சாதாரண இண்டெக்ஸ் ஃபண்ட். அது ஏன் ப்ரோ நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு போயிடலாம், எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அதையும் நான் இந்த இண்டெக்ஸில் வந்து பண்ணணும் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூர். இஃப் யூ ஆர் பிகினர், உங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்காது இல்லையா. இப்போ ஸ்டாக்ஸில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுன் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியாது, ஓகே. ஸோ அது ரெக்கவர் ஆகுமா ஆகாதா, பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும் அந்த இடத்துல. பட் இங்கே வந்து அப்படி ஆகாது. நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ்ன்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி பீஸ் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் ஒன்றா மெச் பண்ண தான் நிஃப்டி பீஸ். பேங்க் பீஸ்ன்றது டாப் 12 பேங்க்ஸ், ஓகே. ஸோ நிஃப்டி பீஸில் இருக்க 50 கம்பெனிஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ், ஓகே. மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்க கம்பெனிஸ். அதே மாதிரி பேங்க் செக்டரில் இருக்க பேங்க் பீஸில் இருக்க பேங்க் செக்டர் எல்லாமே வந்து அதிகமான மார்க்கெட் கேபிட்டல் இருக்க பேங்க், ஓகே. அப்படின்றப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இழுத்து மூடிட்டு போக மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 0 ஆகாது, அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம். ஸோ அப்படின்ற பிகினர் இருந்தீங்க அப்படின்னா அந்த பயம் தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, போட்டோமா லாஸ் ஆயிருமோ போயிருமோ அப்படின்ற பயம் இருந்தேன், அது வந்து இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகினராக எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா டேரெக்டாக உள்ள வாங்க. ஸோ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, டேரெக்டாக போயிட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸ், இந்த மாதிரி நீங்கள் கோல்டு பீஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். டேரெக்டாக இங்கே போயிட்டு இதை வந்து என்னோட டிமெட் அக்கௌண்ட், ஓகே. நிஃப்டி பீஸ் அப்படின்னா அங்கே வரப்போகுது, அவ்வளோதான். இதே நீங்கள் பேங்க் பீஸ் அப்படின்னா பேங்க் பீஸ்ன்னு இங்கே வரும், ஓகே. ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். பேங்க் பீஸ் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து, ஓகே, ஒரு குவான்டிட்டி 99 ரூபீஸ், ஓகேவா. சாரி, இன்ட்ராடே வாங்கக்கூடாது, லாங் டேர்மில் தான் வாங்கலாம். எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ராடேல வாங்கக்கூடாது. ஸோ லாங் டேர்மில் வந்து கிட்டத்தட்ட 497 ரூபா ஒரு குவான்டிட்டி, ரைட். ஸோ நீங்கள் மாதம் 1 2 இந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகே.
ஸோ இதான் வந்து பிகினருக்கு நான் சொல்றது. நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்டரா வாங்க. ஸோ ட்ரேட வந்து அப்புறம் கத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பழகும்போது தான் இந்த செட்டப்னால என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மார்க்கெட்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் டிமேட் அக்கௌண்ட் என்னன்னு தெரியணும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நான் சொல்றது. ஸோ நம்ம பாயிண்ட் 1. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னா ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட். டூ இன்வெஸ்ட். ஸோ இன்வெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரைட். செகண்ட் திங், ஹவு மச் வி கேன் எக்ஸ்பெக்ட். இதுதான் முக்கியமான விஷயம். நான் ஒரு நாள் எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருமா, அப்படின்னா மாசம் 30,000 கிடைச்சிருமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஓகே. ஸோ எவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது? ஸோ நான் ஒரு டீ ஷாப் நடத்துறேன், இல்லை டெக்ஸ்டைல் ஷாப் நடத்துறேன், இல்லை நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், இல்லை நான் என்ன காமர்ஸ் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு மந்த்லி வந்து இத்தனை % லாபம் இருக்கும் இல்லையா? லாபம் இல்லாம நான் எதுக்கு பண்றேன் அதை? ஸோ லாபத்துக்காக தான் நான் பண்றேன். அப்படின்றப்போ இங்க எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி மந்த்லி ரிட்டர்ன். ஓகே. இன்ட்ராடே நீங்க ட்ரேட் பண்ணாலுமே அப்பப்போ லாஸ் வரதான் செய்யும். ஓகே. அப்படி எல்லா நாளும் ட்ரேட் பண்ற ஒரு ட்ரேடர் வரைக்கும் பிறக்கவே கிடையாது. ஓகே. அவருக்கு லாஸ் ஆகாம அவரால் ட்ரேட் பண்ணவே முடியாது. ட்ரேட் அண்ட் ரிஸ்க் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப். பார்ட் ஆஃப் நாட் அ பார்ட் ஆஃப் பிசினஸ், நாட் அ பார்ட் ஆஃப் ட்ரேட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ லைஃப்லேயே வந்து லாஸ் ரிஸ்க் வந்து இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே. ஓகே. இங்கேயும் ரிஸ்க் லாஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ மந்த் எண்டில் நீங்க கொண்டு வந்த பணத்தில் இப்போ 1,00,000 இருக்கட்டும், 10,00,000 இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும், நீங்க எவ்வளவு வேணாலும் கொண்டு வாங்க. ஆனா மந்த் எண்டில் ஒரு நாள் ரிட்டர்ன் மேக் பண்ணிருங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா எங்களோட கம்யூனிட்டி படி நாங்க டீச் பண்றது பெர் இயருக்கு. ஓகே. பெர் இயருக்கு வந்து 60% எடுக்க முடியும் ட்ரேடிங்ல இருந்து. இல்லை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 40%. 40% பெர் இயருக்கு வேற எங்க கிடைக்குன்றீங்க? நீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்குமா, இல்ல எஃப்டி போட்டா கிடைக்குமா, இல்ல கோல்டுல பண்ணா கிடைக்குமா, எங்க கிடைக்கும் இல்லையா? ஆனா இங்க கிடைக்கும். ஓகே. ஸ்டாக் மார்க்கெட்ல கிடைக்கும். நான் சொல்றது மினிமம் அல்ல ஆவரேஜ்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு மேல மார்க்கெட் நல்லா இருந்தா இதுக்கு மேலேயும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நாங்க இதுக்கு மேலேயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் நம்ம சொல்றது மினிமமா தான் சொல்லுவோம் இல்லையா? அதனால மந்த்லி வந்து இயர்லி வந்து 60%. அப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா 5%. அவ்வளவுதான். 5 to 10 எக்ஸ்பெக்ட் பண்றது பெஸ்ட்டா இருக்கும். நீங்க ட்ரேடரா உள்ள வரீங்க அப்படின்னா. ஸோ அதிகமாக தான் நம்ம வேணாம் சொல்ல போறது இல்லை. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து கம்மி எக்ஸ்பெக்ட் பண்றது தான் பெஸ்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால மந்த்லி ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. டெய்லிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது கரெக்டா இருக்காது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா பெர் இயருக்கு 60%, இன்வெஸ்டர் இருந்தீங்க அப்படின்னா 40%. ஸோ பெர் மந்த்துக்கு வச்சீங்க அப்படின்னா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க 5%, 5 to 10 பண்ணீங்களா யூ ஆர் பெஸ்ட் ட்ரேடர். ஓகே. சிம்பிள். சிம்பிள் லாஜிக். ஸோ தேர்ட் ஒன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றது? இப்போ நான் ஒரு ஷாப் ரன் பண்றேன் அப்படின்னா ஸோ கடை அட்வான்ஸ் இருக்கும், கடையோட ரெண்ட் இருக்கும், ஸோ லேபர் சார்ஜ் இருக்கும், ஸோ ஏகப்பட்ட டாக்ஸஸ் இருக்கும், ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகே. அதுக்கான ஸ்டார்டிங்ல வந்து என்னென்ன செலவுமோ அது எல்லாமே இருக்கும். ஓகே. அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ரன் பண்றேன் அப்படின்னா இனிஷியலா வந்து 5 to 10 லட்சம் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது பண்ணாம உங்களால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ட்ரேடிங் இஸ் அ பிசினஸ், பியூர் பிசினஸ். ஓகே. நாட் அ கேம்பிளிங், நத்திங். ஓகே. இட்ஸ் அ பிசினஸ் அப்படின்றப்போ ஸோ இதுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ நாங்க சொல்றது வந்து மினிமமா 30 to 50K. யூ ஆர் பிகினரா இருந்தீங்க அப்படின்னா 30 to 50K இதை வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கான செக்மெண்ட் என்னவோ அதில் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். எல்லா ட்ரேட் எடுக்க முடியாது 30 to 50K வச்சு. ஸோ மினிமமா என்னென்ன நான் சொல்லிடுவோம். ஓகே. இந்த செக்மெண்ட் நீங்க பண்ணலாம் அப்படின்னா அதை மட்டும் நீங்க பண்ண முடியும். ஓகே. 30 to 50K வச்சு. ஆனா மினிமமா நீங்க உள்ள கொண்டு வரது வந்து 30 to 50K வந்து இருக்கணும். ரைட். ஸோ இதை வச்சு நான் எப்படி ப்ரோ லைஃப் லாங் பண்ணலாமா அப்படின்னா இல்ல. இதை வச்சு நீங்க வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றதை தாண்டி வித்ட்ரா பண்ணாம ஒரு விஷயம் பண்ணணும். அதான் அடுத்த ஸ்டெப்ல வரும். அதை நம்ம சொல்றோம். பட் நீங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓகே. நான் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ வந்து இந்த மாசம் நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கான கேபிட்டல் உங்ககிட்ட இருக்கணும். இதை வச்சு பண்ண முடியாது. 30 to 50 வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்கான கேபிட்டல் 5 to 10 lakh, 10 to 20 lakh இந்த 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 அளவு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா யூ கேன் டூ தென் லேக் வைஸ். ஓகே. மந்த்லி லேக் வைஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ரைட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேட்ரு. ரெண்டாவது மணி மல்டிப்ளிகேஷன். மணி மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஸோ இதை தான் வந்து எல்லா ஆண்டர்பனரும் சரி, மில்லியனர் பில்லியனர் இது எல்லாருக்கும் தெரியும் நம்மளை தவிர. அதாவது பூவர் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளை தவிர மற்ற எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா தெரியும். ரைட். நான் ஷோ பண்றேன். இட்ஸ் கால்டு காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா என்ன? நீங்க பண்ற ரிட்டர்னை வந்து நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5% பண்ணாலும் சரி, 2% பண்ணாலும் சரி, 20% பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க. ஆனா நீங்க பண்ண ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ரா பண்ணாம திருப்பி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. பர்டிகுலர் டைமுக்கு தான், லைஃப் லாங் இல்ல, பர்டிகுலர் டைமுக்கு 5 to 10 years. ஓகே. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் ஷோ பண்றேன். ப்ளீஸ் வெயிட். ஓகே.
ஸோ அங்கே இருக்கு இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் வச்சுக்கோங்க. இது வந்து இயர். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் கொண்டு வரீங்கன்னு வச்சுப்போம். 5 லேக் கொண்டு வரீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 60% அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அப்படின்றப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் எவ்வளோ கிடைக்கும்? அப்படின்னா 8 லட்ச ரூபா இருக்கும் இல்லையா? 5 லட்ச ரூபா வச்சு நீங்கள் 60% ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா பெர் இயருக்கு, ஓகே, அந்த இயரோட எண்டில் 5 லட்சம் வந்து 8 லட்சமாக மாறிடும். அப்போ நீங்கள் பண்ண ஓவரால் ப்ராஃபிட் மட்டும் 3 லட்ச ரூபா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இயருக்கு. ஓகே, நீங்கள் 1 இயரில் மட்டும் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி செகண்ட் இயர் ஒரு 5 இயருக்கு வச்சுப்போமே. ஓகே, நீங்கள் ஒரு 5 இயருக்கு பண்ணீங்க அப்படின்னா ஓகே 10 இயர் கூட வச்சுக்கலாம். செகண்ட் இயர் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ப்ராஃபிட் அதிகமாக பண்ண வேண்டாம். நீங்கள் அதே ப்ராஃபிட் பண்ணால் போதும், அதே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணால் யூ நீட் டு டூ, ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். நீங்கள் பண்ணுறது வந்து அதே 60% தான், எதையுமே இன்க்ரீஸ் பண்ணல. நீங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவே கிடையாது. ஓகே, இது வந்து செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நீங்கள் பண்ண ரிட்டர்ன் வந்து 60%. ஸோ 5 லட்சம் வந்து 8 லட்சம் மாறிச்சு. அதே 5 லட்சம் வந்து செகண்ட் இயர் ரெண்டில் 12,80,000 மாறிடுச்சு. ஓகே, 2 வருஷத்துலேயே. ஓகே, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 வருஷம் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலை, ப்ராஃபிட்டும் அதிகமாக பண்ணவே இல்லை. அதே கேபிட்டல் அதே ப்ராஃபிட். ஓகே ஓகே, ஃபிஃப்த் இயர் எண்டில் ஸோ கொண்டு வந்த 5 லட்சம் வந்து 52 லட்சமாக மாறிடும். ஓகே, இட் இஸ் பாசிபிள். ஓகே, 200%, 500% இஸ் பாசிபிள். ஸோ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஜஸ்ட் பேஷன்ஸ். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் 3 லட்சம் ப்ராஃபிட் பண்ணால் எடுத்து போய் நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதை அப்படியே இந்த 8 லட்சம் இருக்குன்னா 5 லட்சத்து 8 லட்சம் பண்ணிருக்கீங்க, 8 லட்சம் அப்படியே கொண்டு வரணும். ஓகே, அந்த 12 லட்சம் அப்படியே கொண்டு வரணும். ஓகே, 20,48,000, 20,48,000 அப்படியே கொண்டு வரணும். ஓகே, இதே மாதிரி கண்ணை மூடிட்டு ஒரு 5 வருஷம் பண்ணால் போதும், உங்களோட 5 லட்சம் வந்து 52 லட்சமாக மாறி நிற்கும் வித்தின் 5 இயர்ஸில். இஸ் கால்டு காம்பவுண்டிங் அப்படின்றது. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் சொன்ன ரிட்டர்ன் வந்து 60% தான். அப்போ 5 வருஷத்துக்கு எத்தனை இருக்கணும்? இப்போ ஒரு வருஷத்துக்கு நான் 60% பண்ணுறேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு 300%. ஓகே, 5 × 60 போட்டால் 300% தான் இருக்கணும். அப்போது 52 ரெண்டில் அவ்வளோதான் இருக்குமா அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து இப்போ உங்களுக்கு புரியும் அது எப்படி இவ்வளோ இதாக மாறுச்சு அப்படின்னா இங்கே தான் வந்து காம்பவுண்டிங் ஒர்க் அவுட் ஆகும். 1048%. அது எப்படி நான் சொல்றது வந்து ஒரு இயருக்கு 60% அப்படின்னா 5 வருஷத்துக்கு 300% தான். அது எப்படி 5 வருஷம் எண்டில் 1048% வரும் அப்படின்னா இஸ் கால்டு காம்பவுண்டிங். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் 10 வருஷம் பண்ணி பாருங்களேன். ஸோ 5 வருஷத்துக்கே 1048% அப்படின்னா ஸோ 10 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, 5,49,75,581 ரூபா, கிட்டத்தட்ட 5,50 கோடி. ஓகே, ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலை, உங்களோட ப்ராஃபிட்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்களோ அதை அப்படியே தான் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 10,995%. புரிஞ்சுதா? ஓகே, இட்ஸ் அ மேஜிக். ஓகே, இது பேர் தான் மணி மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது. இதை யூஸ் பண்ணி தான் வாரன் பஃபெட், நாட் ஒன்லி வாரன் பஃபெட். ஓகே, நீங்கள் எந்த பில்லியன் எடுத்துட்டாலும் சரி, எலான் மஸ்கா இருக்கட்டும். ஸோ எலான் மஸ்கா அப்படி தான் பண்ணாரு. அவர் ஆரம்பத்தில் ஒரு கம்பெனி ரன் பண்ணாரு, கம்பெனியை செல் பண்ணிட்டு அதை அப்படியே கொண்டு போய் இன்னொரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாரு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி, அடுத்தடுத்து கம்பெனிஸ். ஓகே, ஸோ அங்கே வந்து கம்பெனியே வந்து மல்டிபிள் ஆயிருக்கு. ஓகே, காம்பவுண்டிங் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பணத்தை மட்டும் தான். நான் ரொம்பலாம் 10 வருஷன்றது அவ்வளோ பெரிய லாங் பீரியட்லாம் இல்லை. ஓகே, இப்போ 20 வயசு நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 30 வயசுல நீங்கள் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஓகே, 10 வருஷம் வெயிட் பண்ணால் போதும். அதாவது 5,50 கோடின்றது பெரிய பணம். ஓகே, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இல்லையா? ஸோ இது இங்கே ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நாட் ஒன்லி மீ, நாட் ஒன்லி யூ. ஓகே, எவ்ரி ஒன், இங்கே எல்லாருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இட்ஸ் அ காம்பவுண்டிங் இஸ் கால்ட். ஸோ இதை வந்து திங்க் பண்ணி பாருங்க, இது எல்லாராலையும் பண்ண முடியும். ரைட்? ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் த மேப். ஓகே,
ஸோ நீங்கள் உள்ள வரீங்க அப்படின்னா ட்ரேடாக இன்வெஸ்ட் அப்படின்னா இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு வாங்க. ஓகே, தென் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி ரிட்டர்ன் மட்டும் தான். நான் சொல்கிற மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 5% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அதுவே பெரிய விஷயம். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணல. நீங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் மித்த பிசினஸ்லாம் அவ்வளோ கிடைக்குது அவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அவங்கலாம் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் கடை நடத்துனேன் அப்படின்னா ரெண்ட் இருக்கு, இபி பில் இருக்கு, லேபர் சார்ஜ் இருக்கு, ஏகப்பட்ட டாக்ஸஸ் இருக்கு. ஓகே, சின்ன சின்ன செலவு நிறையா இருக்கும். இங்கே ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் தாண்டி 8 to 12 மணி நேரம் இல்லை, 8 மணி நேரம்லாம் கிடையாது. ஒரு பிசினஸ் அப்படின்னா மினிமம் 12 மணி நேரம் வேலை செய்யணும். ஓகே, ஒரு பிசினஸ் ஓனர். இங்கே அப்படி கிடையாது. நான் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் வேலை செய்வேன் அதிகபட்சமாக, ½ hour. ஓகே, வித்தின் அ டே, ஒரு டேக்கு அவ்வளோதான் வேலை செய்வேன். ஆனாலும் இது எந்த எக்ஸ்பென்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ நான் 5% அப்படியே என் பாக்கெட்டுக்கு வரும். ஓகே, 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ணி. ஸோ இதுதான் இங்கே பெரிய விஷயமா பார்க்கணுமே தவிர நிறையாலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போனீங்கன்னா நிறையா கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனால் ஸோ இங்கே வந்து ஒரு நாளில் இப்போ என்கிட்ட கேட்பாங்க, நான் உள்ளே வரேன் ப்ரோ, நான் டெய்லி வந்து 1000 சம்பாதிச்சிட முடியுமா? 10,000 கொண்டு வரேன் டெய்லி 1000னா அது எத்தனை பெர்சன்டேஜ்? இது எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது இல்லையா? ஸோ ஒரு மந்த்துக்கு இப்போ 10,000 கொண்டு வந்து 30,000 எடுக்க முடியும் அப்படின்னா அம்பானியே வந்துடுவார். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, இது வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி போனீங்கன்னா டீசெண்டாக ஸோ நீங்கள் போக போக காம்பவுண்டிங் ஆகும், உங்களோட ட்ரேட் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக ட்ரேட்ஸ் எடுக்கலாம். எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இதை தான் நம்ம டீச் பண்ணிருக்கோம் டீனேஜ் பிசினஸ் ஸ்கூல் அப்படின்றதுல. ஸோ எவ்ரி ஃப்ரைடே, ஓகே, எவ்ரி ஃப்ரைடே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிளாஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ எவ்ரி ஃப்ரைடே, ரைட்? ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து கிளாஸ் இருக்கும். எவ்ரிடே வந்து லைவ் கால்ஸ், எல்லாம் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ உங்களோட டீனேஜ் கமிட்டியில் ஸோ நீங்கள் உள்ள வரீங்க அப்படின்னா வித்தின் 2 or 3 மந்த்துக்குள்ள ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக கூட ஆக முடியும், உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு கேபிட்டல் இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் டைமாக கூட பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி பெர் டேக்கு வந்து 30 minutes. ஓகே, ½ hour ஸ்பெண்ட் பண்ணி வித்தவுட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், வித்தவுட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸே பண்ண மாட்டோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண மாட்டோம். இதுக்கான வீடியோ வந்து நான் அப்புறமா ஃபியூச்சர் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ கூட இருக்கலாம். ஓகே, நான் அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆல்ரெடி சில வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் வேணால் பார்த்துட்டு வாங்க, சேனலே இருக்குது. ஓகே, ஸோ எதுவுமே பண்ண மாட்டோம், ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், தென் நம்மளோட சிஸ்டம். ஓகே, நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட்ஸ் கொடுக்கும். பெர் டேக்கு வந்து நீங்கள் இதை பை பண்ணலாம், இதான் டார்கெட், இதான் என்ட்ரிஸ், டார்கெட், ஸ்டாப் லாஸ், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கான கிளாஸ் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஜாயின் நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐ மீன் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீடைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.